எத்தனை பேர் என் நண்பர்கள் இருக்காங்க, எத்தனை அமைப்புகள் இருக்காங்க, எவ்வளோ நலத்திட்ட உதவிகள் பண்ணுறாங்க, ஏன் சார்பாக என் பிறந்தநாள் அன்னைக்கு என்னென்ன விஷயங்கள் நான் சொன்னாலும் அதுக்கு வந்து மரியாதை கொடுத்து அதை செலுத்தி அது வந்து அந்த விஷயம் செய்கிறது வந்து எனக்கு போஸ்ட் அடிக்காதீங்க, என் பிறந்தநாள் அன்னைக்கு நல்லது செய்யுங்க, பிளட் டொனேஷன் கேம்ப் வைங்க, அதாவது பிளட் டொனேஷன் மட்டும் இல்லை, நிறைய அன்னதானம் பண்ணியிருக்காங்க. திருவண்ணாமலையில் வந்து போன வாரம் நான் அப்போ கூட போகல, என்னோட நான் 32 வருஷமா 35 வருஷமா என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு கூட படித்தவங்க அவங்க போனதுக்கே அவங்க ஏன் சார் பாட்டு தான் பண்ணது அவங்க பார்த்து அவங்க கலந்தாங்க. திருவண்ணாமலை ராஜா ஒரு விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேங்க. இது இனிமே வந்து இந்த இந்த ஒரு ஒரு கேப் தான் இருக்கணும் தவிர்த்து என்னைக்குமே நான் உங்களை ஒருத்தனை நான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். நான் உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம். நான் ஏன் இந்த தாராளமாக அவங்களை சந்திக்கிறேன் அப்படின்றது அது என்னோட காலகட்டம் வந்து ஒரு வருடம் வந்து முழுமையாக என்னோட நான் எத்தனையோ படங்கள் வந்து நான் இயக்கியிருக்கேன். அது வந்து நான் போடாமல் அதை சொல்ல வருது. ஆனால் இயக்குனராக நான் அறிமுகமாகிறது இந்த ஒரு வருஷம் வந்து முழுமையாக வந்து கடினமான உழைப்பு வந்து கடினமான வேலைகள் கடினமான ஒரு சேலஞ்சை வந்து எடுத்துக்கிட்டு என்னன்னா சில நேரத்தில் எல்லாரும் வந்து ஒரு நேரத்தில் இவனோட சோழி முடிஞ்சது, இதுக்கு மேலே இவன் எந்திக்க மாட்டான், இதுக்கு மேலே வந்து அவனுக்கு வந்து இனிமேல் விஷால் வந்து அவுட்டு அப்படின்னு பல வருஷங்கள் சொல்லியிருக்காங்க. பல நேரத்தில் வந்து நம்மலாம் சேர்ந்துதான் மேலே தூக்கி நம்ம நிப்பாட்டி நம்ம வந்து வார்த்தைகளால் சொல்ல செயல்பாட்டில் தான் நம்ம சொல்லியிருக்கோம். அதே மாதிரி தான் இந்த வாட்டியும் வந்து நான் எதுவுமே பேசிக்க விருப்பப்படல. என் படம் தான் பேச கொண்டுன்றதுக்காக தான் மகளும் படப்பிடிப்பில் எல்லா வகையிலையும் வந்து நான் ஈடுபட்டதுனால அவங்களை நான் சந்திக்க முடியாமல் சில நண்பர்கள் வந்து நான் சில தம்பிகளை வந்து என்னால் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தது. ஏன்னா படப்பிடிப்புக்கு வந்தவங்களுக்கும் எல்லாரும் இருக்காங்க, இங்கே எல்லாரும் இருக்காங்க. நான் ஒரு விஷயம் உங்ககிட்ட நான் தெளிவாக சொல்லிக்கிறேன். இப்போ இந்த மன்றத்தில் வந்து தலைமை இல்லை, இந்த மன்றத்தில் ஒரு தலைவர் இல்லை, இந்த மன்றத்தில் ஒரு செயலாளர் இருந்தார். பட் இப்போட்டு இல்லை, நீக்கி ஒரு பல மாதங்களை வந்து அதை நீக்கிறதுக்கு காரணம்லாம் நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நம்மளோட பயணிக்கணும், நம்மளோட சேர்ந்து பயணிக்கணும். நம்மளுக்கெல்லாம் ஒரே மனசுனாங்க, நம்மளுக்கெல்லாம் ஒரே விஷயம் தான், ஒரே நோக்கம் தான். நம்ம வந்து இந்த அமைப்பு வச்சு பணம் சம்பாதிக்கணும்னு இல்லை, பேர் சம்பாதிக்கணும், நல்ல பேர் சம்பாதிக்கணும். அந்த நல்ல பேர் சம்பாதிக்கணும் ஏகமனதோட நீங்கள்லாம் ஒவ்வொரு மாவட்டத்தில் சார்பாக நீங்கள் நிற்கிறீங்க பாருங்களேன். என்னோட முகம் வந்து ஒரு போஸ்டர் மூலியமா தெரியப்படுத்தும், இல்லை ஒரு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தான் தெரியப்படுத்த முடியும் என்னோட விஷால்ன்ற ஒரு நடிகர். ஆனால் ஒவ்வொரு நாளும் அது எந்த கிழமைன்னு தெரியாம ஒவ்வொரு நாளும் என் பேர் பிரதிபலிக்குதுன்னா ஒவ்வொரு ஏரியாவில் அது உங்களால தான். ஏன்னா நீங்க வந்து செய்யறது நீ யாருப்பான்னு கேட்கும்போது நான் விஷாலோட ரசிகர் மன்றத்தில் இருக்கேன், விஷாலோட நற்பணி மன்றத்தில் இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லும்போது அவங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் எனக்கு வருது. அந்த தகவலாம் வருது. உங்களுக்கு தெரியுமா, உங்க நற்பணி மன்ற சார்பாக வந்து இந்த பொள்ளாச்சியிலையோ இல்லை எப்போ திருவள்ளூர்லையோ இல்லை திருவண்ணாமலையிலையோ இல்லை மதுரையிலையோ எல்லா இடத்துலையும் பண்ணுறாங்கன்னு எனக்கு தகவல் வரும்போது நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா வந்து முக்கியமாக நான் காரணங்கள் நான் சொல்ல மாட்டேன்னு ஏன் சொல்கிறேன்னா நிறைய காரணங்கள் இருக்குது, அது சொல்லக்கூடாது. போகிறவங்க போகணும், எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. இத்தனை வருஷம் இருந்தாங்க, இத்தனை வருஷம் வந்து உழைச்சாங்க, அப்படி இல்லை. எனக்காக உழைக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம எல்லாரும் சேர்ந்து மக்களுக்காக உழைக்கணும், அதுதான் முக்கியம். எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான், நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். இந்த 2 வருட காலகட்டத்தில் நான் ஒரு விஷயம் கற்றுக்கிட்டேன். வறுமையிலையும் எப்படி வந்து ஒருத்தரோட வறுமையை போக முடியுன்றதை நான் கற்றுக்கிட்டேன். நான் வறுமையில் இருந்தேன். எப்படி ஒரு பெண் குழந்தைக்கு வந்து ஒரு படிப்பு வசதி நான் ஏற்படுத்தி கொடுக்க முடியும், எப்படி ஒரு விவசாயிக்கு வந்து நான் வந்து ஒரு விஷயத்தை பண்ண போக முடியும், எப்படி என்னால் எந்த அளவுக்கு என்னால் முடியுன்றது நான் நிறைய கற்றுக்கிட்டேன். இப்போ எனக்கு என்னென்னா அதிக பலம் என்னன்னு தெரியுமா, நீங்கள் எல்லாம் உங்க எல்லாரும் சந்திச்சிருக்கணும். இந்த அமைப்புக்கு வந்து கண்டிப்பாக தலைமை கண்டிப்பாக தேவைப்படும். நம்ம ஆரோக்கியமான ஒரு ஸ்ட்ரக்சராக வந்து போகிறதுக்கும் கரெக்டான அதாவது அணுகுமுறைன்னு ஒரு விஷயம் இருக்குது. அந்த அணுகுமுறை வந்து இன்னிலிருந்து மாற்றப்படும். இந்த நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாரும் சொன்ன மாதிரி இது வந்து விஷால் என்ற ஒரு தம்பி, ஏன் தம்பி
ஏன் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு நான் போவேன், நான் சந்திப்பேன். இல்லை இல்லை நீங்க எதுக்கு வந்து என்னை வந்து இவருக்கு இந்த மாதிரி போய் காரணங்கள்லாம் சொல்றீங்க, எனக்கு தெரியும் அப்படின்ற அணுகுமுறை எப்படி கொண்டு வர்றதுக்காக தான் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். நீங்க இந்த தலைமைக்கு யார் தலைவர் யார் செயலாளர் நான் உங்ககிட்ட விட்டுருவேன். நீங்களே வந்து யார் வந்து கரெக்டான ஒரு நபர், இது வந்து நம்ம சார்பாக இல்லை நம்ம சார்பாக இவர் வந்து இருந்தாருன்னா ஒரு ஆரோக்கியமான ஒரு இயக்கமாக இது மாறும். இது வந்து நான் ஒரு விஷயம் சொல்றேன். எல்லாரும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எடுத்த உடனே வந்து என்கிட்ட வந்து இப்போ 10 லட்சம் பேர் இருக்காங்க, என்கிட்ட ஒரு 8 லட்சம் பேர் சேர்ந்துட்டாங்க, என்கிட்ட ஒரு 50 லட்சம் பேர் ஓட்டு போட்டாங்க, அப்படியெல்லாம் இல்லைங்க. நான் அப்படியெல்லாம் நான் கேட்கல. என்கிட்ட இருக்கிற 5 தம்பிங்க நல்லா வேலை செய்யறாங்களா, அது போதும். அந்த 5 தம்பிங்க நம்பர்களை நான் சந்திச்சே சத்தியமா சொல்றேன். நானே வருத்தப்படுறேன். எத்தனையோ வருஷங்கள் ஆச்சு. ஆனா எனக்காக இவ்வளவு நல்ல மனசோட வந்து ஒரே ஒரு நேற்று சாயந்தரம் வந்து சாப்பிடும்போது எனக்கு தோணுச்சு, நான் கண்டிப்பா இந்த கூட்டத்துல வந்து மறந்துட்டாங்களா, அவங்களையும் கூப்பிடணுமே அப்படின்னு சொல்றேன். இல்லை நான் கூப்பிட்டாச்சு வர்றாங்கன்னு, தயவு செஞ்சு கூப்பிடுங்க. அவங்க முகத்தை நான் பார்க்கணும். ஏன்னா முகத்துல இருக்கிற சிரிப்பு தான் என்னோட 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 அந்த முகத்தோட சிரிப்பு எப்படி இருக்குன்னா அதே பிசுறு தட்டாம இருக்கு சிரிப்பு. அப்படின்னா இன்னும் என் மேல நம்பிக்கை வச்சிருக்காங்க. அதே மாதிரி தான் நீங்களும். இந்த நம்பிக்கை தான் எனக்கு போதும். இந்த நம்பிக்கை போதும். இந்த நம்பிக்கை இருந்தாலே நான் நிறைய வந்து சாதிப்பேன். நிறைய சாதிச்சேன்னு வச்சுக்கோங்களேன். நிறைய உங்க சார்பாக வந்து நிறைய பேருக்கு நான் வந்து உதவி செய்ய முடியும். உதவி செய்யணும்னு ஏன் நான் சொல்றேன்னா, இது வந்து வெறும் பேருக்காக இல்லைங்க. நிறைய பேர் உதவி செய்யறாங்க, நல்ல விஷயம். நம்ம உதவி செய்யறது எப்படின்னா நமக்குள்ள இருக்கிற ஒரு சுபாவமா இருக்கும். நம்ம வந்து செஞ்சா இது நல்ல பேர் வரும், 4 கேமரா ஃபிளாஷ் அடிக்கும், ஒரு மாலை மலரும் மாலை ஒரு தினத்தந்தியில நம்ம பேர் வரும். அப்படி கிடையாது. வந்தா வராட்டி விட்டுருங்க. நம்ம செஞ்சது நம்ம மனசுக்கு சரின்னு பண்ணிச்சா செஞ்சிருங்க. அவ்வளவுதான். நான் இருக்கேன் உங்களுக்காக. மேற்கொண்டு இந்த அமைப்பு மக்கள் நலயக்கம் எப்படி வந்து நம்ம வந்து வரைமுறை எல்லா வகையிலும் எல்லாம் எப்படி வந்து கட்டுக்கோப்பா எல்லாம் வந்து செயல்படுத்துறது வந்து கண்டிப்பா எல்லாரும் முன் வரிசையில் உட்காந்துருக்காங்க. இவங்க எல்லாருக்கும் ஒரு பொறுப்பு இருக்கு. நான் அவங்களோட உட்காந்து ஆலோசிச்சு எல்லாமே பண்ணி எல்லாமே வந்து அதுக்கான பொறுப்புகள்ல நிரப்புறதுக்கு நாங்கள் ஒரு முடிவு பண்ணுவோம். அது போக நான் சொல்லிக்க வேண்டிய ஒரே விஷயம், வராத தம்பிகளுக்கும் சரி, தங்கச்சிகளுக்கும் சரி, அம்மாக்களுக்கும் சரி, அப்பாக்களுக்கும் சரி, எல்லாருக்கும் சொல்லிக்க விரும்புறது வந்து இந்த கூட்டம் வந்து வெறும் ஒரு பப்ளிசிட்டிக்காக நிறைந்த கூட்டம் கிடையாது. இந்த கூட்டம் வந்து ஒரு குடும்பம் செதறி கிடக்கும். என் குடும்பத்திலேயே செதறி கிடக்குறாங்க, உங்க குடும்பத்திலேயும் இருக்கலாம். ஆனா ஒரு குடும்பம் எல்லாம் ஒன்னா சேரும் போது அந்த சந்தோஷம் வந்து வேற எங்கேயும் இல்லை. எவ்வளவு கோடி கொடுத்தாலும் கிடையாது. இது வந்து சாதாரண ஒரு சந்திப்பு கிடையாது. இந்த விஷயம் வந்து நான் ஏன் உங்ககிட்ட நான் வந்து ஆணித்தரமா ஏன் இதே பொருவா நான் உங்ககிட்ட நான் சொல்லணும்னா, என்கிட்டயும் தப்புகள் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லலை. என்கிட்டயும் தப்புகள் இருக்கு. அதே சமயத்தில் நான் திருத்திக்கணும்னு இந்த வயசுலயும் இத்தனை வருஷம் இந்த சினிமா துறையினர் ஒரு நடிகனா இருந்ததுக்காக நான் உங்களுக்கு ஏதாவது செய்யணுன்றதுக்காக நான் ஒரு குற்ற உணர்ச்சின்னு நான் சொல்ல, ஒரு நல்ல உணர்ச்சியை விட நான் வந்து சொல்றேன். இனிமே போற பாதை வந்து நம்மளுக்கான பாதை வந்து சாதாரண பாதை கிடையாது. நம்மளோட நேர்பாதையில நம்ம செயல்படும் போது கண்டிப்பா உங்களுக்கு எல்லா வகையிலும் நான் ஒரு துணையா இருப்பேன். இது வந்து எனக்காக நான் ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். மதுரையில வந்து தேவ ஜெயந்தி என்னைக்குமே வருடம் நடக்கும். ஒவ்வொரு வருடம் நம்ம வந்து எத்தனை கட்சிகள் வந்து அவங்க அன்னதானம் பண்ணாலும் நம்ம பசங்க என்னோட தம்பியும் வந்து காசை போட்டு நான் கொடுக்குறேன்னு இல்லையோ அது வேற விஷயம், பசங்க போட்டு காசை போட்டு அந்த அன்னதானம் பண்றது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? போன வருஷம் ஊழல் நடந்தது அந்த விஷயத்துல நான் அதை சொல்லிக்க விரும்புறதில்ல. ஆனாலும் என் தம்பி வந்து அந்த இடத்துல என்னதான் ஏதோ ஒரு விஷயம் நடந்தது, தப்பு நடந்தது, ஆனா அன்னதானம் நடக்கணும் அப்படிங்கிற தகவல் சார் அன்னதானம் நடந்துருச்சு சார். ஆனா ஒரு 4-5 மாசம் கழிச்சுதான் அதுக்கு பின்னாடி என்ன ஒரு விஷயம் நடந்ததுன்றதுதான் ரொம்ப மனசு கஷ்டமா இருந்தது. கேட்டா காசு கொடுத்துட்டு போறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கேட்டா கடன் வாங்கி காசு கொடுத்துட்டு போறேன். எனக்கு ஒரு வீடு கட்டி கொடுங்கன்னா கொடுத்துட்டு போறேன். எனக்கு ஒரு வாகனம் வாங்கி கொடுங்கன்னா நான் கொடுத்துட்டு போறேன். எனக்கு வந்து என் குழந்தைங்களை படிக்க வைங்கன்னா நான் பண்ண போறேன். ஆனா எனக்கு தெரியாம நீங்க மறைமுகமா ஏதோ ஒரு விஷயம் பண்ணீங்கன்னா உலகம் சின்னதுங்க, பார்த்துட்டு இருக்காரு. என்னதான் சுத்தி அடிக்கும், அதுதான்
அதுதான் நான் நம்பிட்டு இருக்கேன். ஏன்னா அந்த பயத்துல தான் நான் என் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கேன். நான் ஒரு தப்பு பண்ணேன்னா திரும்ப வந்து என்னை அடிக்கும். அதுதான் வந்து விதின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில பழசெல்லாம் மறந்துடும். இனிமே வந்து ஒரு புதுப்பிச்சு ஒரு 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 இந்த இந்த இயக்கம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தியா இந்த இந்த தமிழ்நாட்டுல மட்டும் இல்லை. நான் வந்து பாம்பேல ஒரு பையன் இருக்கான், வரதான்னு ஒரு பையன், கேரளால இருக்காங்க, கர்நாடகால இருக்காங்க. ஏங்க எங்கேயோ நான் கேரளால ஷூட் பண்ணும்போது புருஷன் படப்பிடிப்பு போயிட்டு இருக்கும்போது ஒரு பையன் ஈரோடுல இருக்கிற பையன் வந்து ஒரு வெட்டரி ஹாஸ்பிட்டல் கால்கட்டால வேலை செய்யறான். அவன் கிட்டத்தட்ட 4 மணி நேரம் காத்துட்டு இருந்தாங்க என்னோட போட்டோக்காக. ஏன்னா நான் வந்து கெட்டப்ல இருந்தேன். அந்த கெட்டப்ல நான் போட்டோ எடுக்க போக முடியாது. நான் சொல்லிட்டு இருந்தேன், தம்பி முடியாது, அவன் டாக்டர், போய் வேலையை பாடுறான். ஏன்னா எனக்கு 6 மணிக்கு படப்பிடிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் என்னால் எடுத்துட்டு வருவோம். அவன் வெயிட் பண்ணாங்க. வெயிட் பண்ணி ஒரு போட்டோ, வெறும் ஒரு போட்டோ, அவ்வளோதான் அவன் சந்தோஷப்பட்டான். அது எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம் நீங்க யோசிச்சு பாருங்களேன். அந்த அந்த ஒரு அந்த பொறுமை, அந்த ஒரு விஷயம், ஒரு அந்த பாசம்ன்றது எத்தனை பேர் வந்து ஏங்கிட்டு இருக்காங்க தெரியுமா? எத்தனை பேர் ஏங்கிட்டு இருக்காங்க. எத்தனை நடிகர்கள் மட்டும் இல்லை, எத்தனை வேணும்னே வந்து நம்ம இது ஒரு நல்லது பண்ணா நம்மளுக்கு இந்த ஒரு விஷயம் கிடைக்கும், இந்த ஒரு விஷயம் காசு கொடுத்தா நம்மளுக்கு வந்து ஒரு கூட்டம் சேரும். அப்படி கிடையாது. நம்ம காசு கொடுத்து எங்கேயுமே கூட்டம் சேர்த்ததே கிடையாது. நம்ம காசு கொடுத்து சேர்த்ததே கிடையாது. நம்ம காசு கொடுத்து பசங்க உள்ள படிக்க தான் வச்சிருக்கோம். நம்ம பசங்க வந்து நான் உண்மையிலே சொல்றேன், பெரிய விழாவோட நடத்த போறோம். உங்களுக்கு நான் காட்ட போறேன். நம்ம சார்பா வந்து தேவி அறக்கட்டளை சார்பா நம்ம பசங்க, பெண் குழந்தைகள் முக்கியமா வந்து எந்த ஸ்தானத்தில் அவங்களோட குடும்பத்தோட, முக்கியமா அந்த காலேஜ் நிர்வாகம் அவங்களே வரவழைச்சு ஒரு பெரிய நிகழ்ச்சி நடத்தணும் நான் வேண்டிக்கிட்டேன். நான் சொல்லிட்டேன் என்னோட டீமுக்கு. அந்த நிகழ்ச்சியில வந்து அவங்க நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். உங்களுக்கு தெரியாம என்ன நடந்திருக்கு நம்ம மக்கள் நல்ல இயக்கத்துல. எத்தனை பசங்க வந்து, அதாவது நான் ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஒவ்வொரு மே மாசம் ஜூன் மாசம் வந்து படம் இருக்கோ இல்லையோ அந்த அப்ளிகேஷன் பார்த்துட்டு இதுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம். அப்ரூவ்னு ஒரு லிஸ்ட் பார்க்கணும். பிஏ இங்கிலீஷ்ல படிக்கணும் ஒரு பொண்ணு கேட்டுச்சு, எல்லாமே அங்கிட்டு வந்து நம்மளுக்கு சீட்டு கிடையாதுன்னு சொல்றாங்க. ஏன்னா பெரிய பசங்க படிக்கிறாங்க. தப்பே கிடையாது. சில காலேஜ்ல அப்படி ஒரு இது இருக்கும், ஒரு விதிமுறை இருக்கும். நான் இருந்தாலும் சொன்னேன், இந்த பிள்ளைய வந்து இப்போ படிக்க வைங்க. ஒரு 6 மாசம் நான் வந்து காசு கட்டிட்டு அவங்க அந்த பிள்ளை நான் சரியா படிக்கல, சரியா பண்ணா என் நம்பரே பிளாக் பண்ணிடுங்க, நான் ஒன்றுமே கேட்கவும் மாட்டேன். அந்த பொண்ணு கிளாஸ் ஃபர்ஸ்ட் வந்தது, கிளாஸ் செகண்ட் வந்தது வந்து ஒரு வெளிநாடு குடும்பத்தை சார்ந்த ஒரு பொண்ணு, ஆடிக்காரில் வர பொண்ணு. என் குழந்தை யாரு, மீனவர் குடும்பத்தை சார்ந்த வச்சிருந்து எனக்கு பெருமையா இருக்கு. அதுதான் நான் சொல்றேன். அந்த நிகழ்ச்சியில வந்து அது வந்து இதோட சாதனை முடிஞ்சதுன்னு அப்படின்னு கிடையாது. இதை தாண்டி நான் ஒரு சாதனை பண்ணணும். ஏன்னா நான் எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு கொடுக்குற மன திருப்தி, எனக்கு நான் இவ்வளோ பிரச்சனைகள், இவ்வளோ சர்ச்சைகள், இவ்வளோ விஷயங்கள் தாண்டி என்ன விஷால வந்து சந்தோஷப்படுத்துது, என்ன விஷால வந்து எப்படி வந்து தைரியமா பேச வைக்கிறதுன்னா என் குழந்தைங்க ஊக்கப்படுத்துது. நீங்கள்லாம் வந்து எல்லாரும் இந்த பையன் இருக்கான ராபர்ட், அந்த எப்படா 2015 வெள்ளத்துல எப்படி போனோம்னு இப்படி இருந்தது. தண்ணி இங்கிட்டு வரைக்கும் இருந்தது, தண்ணி பாம்பு ஓடிட்டு இருந்தது, கிரீஸ் எல்லாமே ஓடிட்டு இருந்தது. யாருமே போல, அரசாங்கத்துல யாருமே போல. இந்த தம்பி தான் போனா முதல்ல. நான் வரேன்னா நான் வந்து இந்த அளவுக்கு தண்ணி இருந்துக்கிட்டு நாங்க போய் அந்த இடத்துல வந்து ஒரு இடமே போக முடியாத ஒரு இடம். அவங்க பாவம் சுகர் பேஷண்ட், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்காங்க. தண்ணி ஏறிச்சு, அவங்களுக்கு ஒண்ணுமே சாப்பாடு இல்லை, என்ன பண்ணுறது தெரியாம திணறிட்டு இருந்தாங்க. இவங்கெல்லாம் சொன்ன ஒரு எனக்கு அவங்க போட்ட பாருங்க எல்லாம் எனக்கு எப்படி தெரியும். அதே தான் எல்லா வகையிலும் எல்லாரும் வந்து அந்த சொன்னதுனால நம்ம வந்து வரலாறுல வந்து நம்மளோட வரலாறு சொல்ல தேவையில்லை. வரலாறு நம்மளை பத்தி சொல்லுங்க. அதெல்லாம் வந்து நம்மளோட பெருந்தன்மை என்னன்னா நம்ம சொல்லிக்கிறது இல்லை, அது சொல்லப்படும். அதுதான் நல்ல விஷயம். இப்போ கூட நான் சொல்றேன், நடிகர் சங்கம் கட்டிடம் வந்து வந்தாதான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு அப்போ சொன்னதுக்கு ஏன் நான் ஒன்றும் அந்த விஷயத்துல இருக்குன்னா அது வந்து பிடிவாதமோ இல்லை ஈகோவோ இல்லை அப்படி கிடையாது.
யோசிச்சு தான் கல்யாணம் பண்ணி நம்ம இன்னும் ஒரு போன வருஷம் என் பிறந்த நாள் அன்னைக்கு எனக்கு நிச்சயதார்த்தம் ஆச்சு. இன்னும் அவங்க வந்து என்னை நம்பி இருக்காங்க. இன்னும் வந்து அவங்க வந்து இவர் வந்து வேலை செய்யறது அவங்களுக்கு புரிதல் அதிகம் இருந்ததுனால தான் என்னால் வந்து என்னோட லட்சியத்தை நடிகர் சங்கத்தில் இன்னும் கரெக்டா வந்துருச்சு. நெருங்கிச்சுன்னா 45 நாள்ல நீங்க வந்து பாருங்க. அன்னைக்கு நீங்க சொல்றீங்க விஷால் வந்து அந்த இடம் மால் அந்த கோயம்பேடு பக்கத்துல எங்கேயோ நம்ம பண்ணோம். அந்த நேரத்தில் எனக்கு தெரியாது இந்த கோர்ட்டு கேஸ் எல்லாம் போடுவோம், எனக்கு தெரியாது. 2 வருஷம் 3 வருஷத்துக்கு முடிஞ்சிடும். பட் இருந்தாலும் அது வந்து என்ன, அந்த கட்டடம் வந்தா 3000 குடும்பங்கள் தியேட்டர், அதாவது தியேட்டர்ன்றது நம்ம ஐநாக்ஸ் பிவிஆர் கிடையாது. அவங்க தான் உண்மையான தியேட்டர் ஆர்டிஸ்ட், தெருக்கூத்து பண்ற தியேட்டர் ஆர்டிஸ்ட். ஆனால் இன்னும் பழைய அழுக்கு துணி, கிழிஞ்சு போன காஸ்டியூமு, பழைய மேக்கப் வச்சுட்டு இன்னமும் வந்து வந்த காசு ஒருவேளை சாப்பாடு அந்த மாதிரி அந்த அளவுக்குள்ள இருக்கிற அவங்களுக்கு பென்ஷன் போகணும். மற்றபடி ஒரு பெரிய ஒரு திருப்பு முனையான ஒரு விஷயமா நடக்கணும். அந்த கட்டணம் வரும்போது தான் அதுக்கான முயற்சி. அதுவே என்னோட 10 வருஷம் என் வாழ்க்கையில எடுத்து போச்சு. பட் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. அதான் சொல்றேன், பின்னாடி பார்க்கும்போது நான் என்னைக்குமே பின்னாடி பார்த்ததே கிடையாது. முன்னாடி பார்க்கும்போது எத்தனை வருஷம் கழிச்சு உங்களை சந்திச்சாலும் நீங்க அதே மாதிரி தான் இருக்கீங்க. அதுதான் எனக்கு சந்தோஷம். விஷால் என்னை வந்து சந்திக்க அனுமதி கொடுக்கல, நான் கிளம்புறேன். விஷால் வந்து பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்ல எனக்கு அவர் தேவையில்லை. எத்தனையோ என்னை விட நல்ல ஹீரோக்கள் இருக்காங்க, எத்தனையோ நல்ல கதாநாயகர்கள் இருக்காங்க. நீங்க எல்லாரும் மாறி இருக்கலாம். நீங்க எல்லாருக்கும் வந்து எத்தனையோ கதாநாயகர் நானே சொல்றேன். ஒரு ஹோட்டல் இருக்குன்னா அதே ஹோட்டல்ல எத்தனை வருஷம் தான் ஒரு குடும்பம் போய் சாப்பிடும். பக்கத்துல இன்னொரு பெரிய ஹோட்டல் வந்தா போய் மாறிடுவாங்க. ஆனா மாறாத கூட்டம் நீங்க மாறாத ஒரு மனிதனுக்காக மாறாத ஒரு உணர்வோட நீங்க எல்லாரும் இருக்கிறது தான் எனக்கு மிகப்பெரிய பலம். இது போதும், இது ஒண்ணு போதும் எனக்கு. நீங்க பாருங்க, இனிமே வந்து நான் சொல்லவும் கூட நான் சொல்றேன், இந்த இயக்கம் வந்து எப்படி வந்து பெரிய ஒரு விஷயமா எனக்கு நிறைய விஷயங்கள் வந்து நான் முன்னிலைப்படுத்தி நான் பண்றதுக்கு முக்கியமா முதல் படம், நான் இயக்க போற முதல் படம் வந்து இப்போ ரிலீஸ்க்கு வந்ததுக்கு அப்புறம் நான் உங்க எல்லாரையும் மறுபடியும் நான் சந்திக்க போறேன். அது சந்திக்கும் போது இது வெறும் ஒரு நாள் சந்திப்பு, சாப்பிட்டோம், நான் கிளம்பிட்டேன், போட்டோ எடுத்தோம் அப்படி கிடையாதுங்க. ஏதோ ஒரு வகையில் உங்க எல்லாரையும் சேகரிக்கிறதுக்காக நான் ஒரு முயற்சி பண்றேன். அது என்னன்றது நான் அந்த விஷயம் கொண்டு வரும்போது அது எப்படின்றது உங்களுக்கு ஒரு பெரிய பிரமிப்பா இருக்கும். அது வந்து ஆந்திராவில் நல்லது. நான் எதுக்கோ போனேங்க, மகளும் வந்து தெலுங்குல ஒரு ஆடியோ லான்ச் போன ஞாயிற்றுக்கிழமை நடந்தது. அங்கிட்டு போகும்போது ஒருத்தர் வந்து என்னை கூப்பிட்டு ஒரு விஷயம் காட்டும் போது எனக்கு இதுதான் நான் காலகாலமாக நான் காத்துட்டு இருந்தேன். யாராவது எனக்கு உதவி பண்ணுவாங்க. ஏன்னா எனக்கு ஒரு கனெக்டிவிட்டி, ஒரு விஷயம் வேணும். எப்படி நான் எப்பவுமே நிரந்தரம் இல்லைன்னா முடிஞ்சா எப்படியாவது ஒரு கனெக்ஷன் வேணும்னு சொல்லி ஏதோ ஒரு பாலம் மாதிரி வேணும்னு சொல்லும்போது அவங்க ஒரு ஐடியா கொடுத்தாங்க. அந்த ஐடியா தான் இனிமேல் நாங்கள் பயன்படுத்த போகிறோம். அது உங்களுக்கு கூடிய சீக்கிரம் அதுக்கான விஷயங்களும் அதுக்கான மேப்பும் எல்லாமே உங்களுக்கு வந்து தெரிவிக்கணும். உங்க எல்லாருக்கும் நான் சொல்லிக்கிறது ஒரே ஒரு விஷயம் தாங்க, நானாக தான் இருப்பேன். நான் உங்களுக்காக என்னைக்குமே இருப்பேன். நான் என்னைக்குமே ஒரே ஒரு விஷயம் தான் நான் சொல்லுவேன் உங்ககிட்ட. இங்கிட்ட என்ன இருக்கோ நான் அப்படியே சொல்லுவேன். யோசிச்சு இன்னொரு நாள் சொல்றது கிடையாது. அதனாலதான் நீங்க இந்த வருஷம் வந்து நீங்க எல்லாரும் என்னோட பயணிக்கிறீங்க. இல்லாதவங்க விட்டுருங்க, பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. தப்பு உணர்ந்து மறுபடி அவங்க வரணும்னு ஆசைப்பட்டாங்களோ நம்மளுக்கு நேரம் கிடையாது. நம்ம வந்து போகிறது இந்த பாதையில் அவங்க தப்பு உணர்ந்தா பெரிய விஷயம். மன்னிக்கிறது வந்து அதாவது தெய்வத்துக்கு சமம்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி நம்ம வந்து மன்னிக்கிறது. அதே சமயத்தில் ஜீசஸ் கிடையாது. அதே சமயத்தில் ஜீசஸ் பேசிட்டு கிடையாது. வந்து கண்டிப்பா நல்லவன் தான், ஆனா ரொம்ப நல்லவன் கிடையாது. வருஷத்துல நான் கத்துக்கிட்டேன் அந்த ஒரு விஷயம். ரொம்ப நல்லவனா இருக்கக்கூடாது, அதே சமயத்துல ரொம்ப கெட்டவனாகவும் இருக்கக்கூடாது. எல்லா வகையிலும் எல்லா சந்தர்ப்பத்திலையும் ஒரு விதமான ஒரு போக்குல இருந்தால் தான் நம்ம எல்லாத்தையும் வந்து நம்ம அலசி
அலசி ஆராய்ச்சி நம்ம ஆரோக்கியமான ஒரு பாதையில் போக முடியும். ரொம்ப நன்றி. நான் எல்லாரையும் பார்த்ததுல வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் எல்லாம் வந்தது எனக்கு அந்த அப்போ சந்திச்சது ஞாபகம். நம்ம இதில் உங்கள் வீட்டு மாடியில் தான் ஆர்கே நகர் எலெக்ஷனில் முதல் இது வச்சோம். நீங்கள் அந்த டைமில் தான் அதுக்கான நேரம் கடவுள் கொடுப்பாருமா. நம்ம வந்து முடிவு பண்ணுறது இல்லை. அதுக்கான நேரம் வந்து எப்போவுமே கடவுள் வந்து ஏற்படுத்தி கொடுப்பாரு. ஒரு விஷயம், ஒரே ஒரு விஷயம் நான் நம்புறேன். இது வந்து அன்னைக்கு வந்து ஒரு கோபத்தில் இறங்கினேன்னு சொன்னேன் அம்மா கிட்ட. ஒரு ஆர்கே நகரில் வந்து என்ன எல்லாரும் இறங்குறாங்கன்னு சொல்கிறாங்க, இறங்க மாட்டேங்கிறாங்க. நம்ம பேசாமல் பார்த்தா கொடுத்து இறங்கலான்னு பார்த்தா நம்மளை பார்த்து அவ்வளோ பயந்தாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. பூஜை ரூமில் வச்சு இந்த 10,000 எந்த எலெக்ஷன் நடிகை சமமா இல்லை தயாரிப்பாளர் சமமா இல்லைம்மா பொது தேர்தல் பை எலெக்ஷன் அப்படி பார்த்தாங்க. நான் ஏதோ விளையாடு, ஏன்னா எனக்கு ஒரு கோவம். என்ன இது போன இடைத்தேர்தலில் 2 பேர் கட்டி 2 பேர் காரசாரமாக சண்டை போட்டுருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தா இந்த இடைத்தேர்தல் 2 பேர் ஒரு 2 பேர் தோல் கை போட்டு ஜாலியாக இருக்காங்க. சரி போய் உட்காரலான்னு பார்த்தா இதே மாதிரி தான் 145 கண்டஸ்டன்ட்ல நான் ஒருத்தன் இண்டிபெண்டன்ட் சுயேட்சை வேட்பாளர். திமுக அதிமுக விஷால் சுயேட்சை வேட்பாளர். மொத்த அரங்கமே வந்து எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி தான் தொடங்குறது. பட் ஓகே, எல்லாமே ஒரு 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 எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்கள் வாழ்க்கையில். இப்போ வந்து உங்களுக்கான வேலைகள் வந்து நான் வந்து கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாவட்ட ரீதியாக நான் உங்களை சந்திச்சு நான் எப்படி இதை உங்களோட குறைகளும் இருக்கலாம், இன்னொரு விஷயம் இன்னும் அதிகரிக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் பண்ணுறதுக்கு எப்படி அவங்க அமைப்பை வந்து கொண்டு போகிறதுக்கு எல்லாமே வந்து ஆரோக்கியமான கூட்டம் இனிமே வந்து கண்டிப்பாக நடந்துகிட்டே இருக்கு. இது வந்து 6 மாதத்துக்கு ஒரு வாட்டியோ இல்லை 1 வருஷத்துக்கு ஒரு வாட்டியோ கிடையாது. என் போனதெல்லாம் நிற்கவும் கிடையாது. இது வந்து கண்டிப்பாக நடந்துகிட்டே இருக்கும். இனிமே தொடர்ந்து நடந்துட்டு இருக்கும். இனிமே அந்த விரிசல் வந்து இருக்காது. அது மட்டும் நான் உறுதியாக எல்லாம் இருந்து பார்க்கணும் தான் போகணும். கண்டிப்பாக நீங்கள் அந்த மாவட்டத்துக்கு போய் சேர்ந்ததுக்கப்புறம் நீங்கள் எங்கள் அலுவலகத்துக்கு நீங்கள் தகவல் சொல்லிடுங்க. நான் கண்டிப்பாக உங்களுக்கு மறுபடியும் நான் சந்திப்பேன்.